ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்ககிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம்னா அவங்களோட பாசிட்டிவிட்டி தானே. என்ன நடந்தாலும் சரி அதை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒரு அட்வைஸாக கொடுப்பீங்க? அதான் நான் இப்போது ரீசெண்டாக கூட ஒருத்தர் கேட்டார், முன்னாடி என்னோடய இன்டர்வியூஸு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பயங்கர அக்ரெசிவாக ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் இதுவாக பேசியிருப்பேன், இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டிங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் நம்மளுக்காக நிற்கணும். அந்த நேரத்தில் நம்ம அப்படி தான் பேசி ஆகணும், வெளியில் காட்டிக்க முடியாது நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு. ஸோ நம்மளுக்கே நம்ம ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அப்படி பேச வேண்டிய ஒரு காலம் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. கடவுள் வந்து ஒரு 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 நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, மக்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அடங்கிருச்சு, அவ்வளோதான். சமீபத்தில் உங்களை செம்ம தக்கா பார்க்குறது தக் லைஃபுடைய பட ப்ரமோஷனில் தானே. அப்படி உலகநாயகன்னு நீங்களும் வரும்போது நாங்கள்லாம் அப்படியே திறந்த வாயை மூட முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். உலகநாயகன் கூட இந்த பயணம், அதை பற்றி தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அது வந்து கமல் சார் வந்து என்னுடைய ஆன்ஸ்க்ரீன் குருன்னு நான் நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன். நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவாக அவரை நினச்சி நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அப்பா வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஸ்க்ரீனில் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான் நிறையா கற்றுக்கிட்டேன். பட் இந்த படத்தில் வந்து அவர் பக்கத்தில் கூட இருந்து நடித்து பேசி பழகி கற்றுக்கிறதுக்கு நிறையா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் கமல் சார். உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு 3 அற்புதமான ட்ரீட்டை உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க. விருந்து வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு எங்கள் இலைக்கு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இனிமேல் எல்லாம் 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். STR 50யோட ப்ரோமோ ஷூட் நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் STR 49 ராம்குமார் அவர் டைரக்ஷனில் அது ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சிடும். 21 வயசில் படம் இயக்குனவர் நீங்கள், அடுத்த படம் எப்போ இயக்க போகிறீங்க? இயக்கணும்னு ஆசை தான். பட் இப்போ நிறைய படங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இயக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் லவ்வர் பாயா அடுத்தவங்களை எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது? என்ன போயா? லவ்வர் பாயா. லவ்வர் போயாவா? பண்ணிடலாம், அடுத்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இருக்குது. இதுக்கப்புறம் என்னுடைய படங்களில் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு? இல்லை, இதை எதிர்பாருங்க அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு நான் நிறைய படம் பண்ணணுன்றது தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸோ இனிமேல் நான் நிறைய படங்கள் பண்ணுவேன். இது போதும்.